ஜேர்னலிங் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் தான் ரொம்ப ரெகுலராக பண்ணுறேன். ஸோ ஜேர்னலிங்னா என்னென்னா, நம்மளோட ஃபீலிங்ஸ், தாட்ஸு, ஐடியாஸ் அது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் டாக்குமெண்ட் பண்ணுறது. இதை வந்து டைரின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் ஜேர்னலிங் வந்துட்டு ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுறது. நம்மளுக்கு ஏன் இது நடந்துச்சு, எதுக்கு இது நடந்துச்சு, நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ரோச்சை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் இருக்குது. பட் நான் என்ன பண்ணுறேன்றதை சொல்கிறேன். எனக்கு ஒரு நாளும் நான் ஜேர்னலிங் எழுதும்போது அன்றைக்கி எனக்கு என்னெல்லாம் நடந்தது, நான் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணேன், என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், என்னெல்லாம் தப்பு பண்ணினேன், இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்க வேண்டாமே, இந்த மாதிரி சில ஃபீலிங்ஸ் இருக்கும்ல நமக்கு. ஸோ அதை நானே எனக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன். சில டைம் நான் பார்த்துருக்கேன் நிறைய யூடியூப் வீடியோஸில் அவங்க ப்ராம்ப்ட்ஸ் பேஸ் பண்ணி கூட ஜேர்னலிங் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும், அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கூட ஜேர்னலிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலை, எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதே தெரியலனா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஜேர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ்னு போட்டிங்கன்னா நிறையா வரும். அதை எடுத்து கூட ஒரு நாள் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் வைல் யூஆர் ஸ்டார்டிங், நான் முன்னாடி இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, டோன்ட் லுக் ஃபார் பர்ஃபெக்ஷன். அது வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. நான் எப்பவுமே இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். 1+1 = 2 அப்படிங்கிறது கிடையாது. இது வந்துட்டு இங்கிலீஷ் எஸ்ஸே மாதிரி நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஜேர்னலிங் பண்ண உங்களுக்கு தேவையானது ஒரு பென், ஒரு நோட் புக், அவ்வளோதான். வேறு எதுவுமே ஃபேன்சியாக வச்சுக்காதீங்க. அண்ட் இதை எப்போ பண்ணலான்னு கூட சில பேர் கேட்டிங்க. நான் வந்து இதை நைட்டில் பண்ணுவேன். பிகாஸ் நைட்டில் தான் ரொம்ப காமாக இருக்கும், நம்மளுக்கும் வந்துட்டு அந்த நாள் முடிஞ்சு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம எழுதுறதுக்கு. ஸோ நான் அப்படி பண்ணுவேன். சில பேர் காலையில் கூட பண்ணுவாங்க. அது கிராட்டிடியூட் ஜேர்னல்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் எழுந்தோடனே நான் இந்த 5 விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அகேன் இதுக்கு எந்த ஃபாஸ்ட் அண்ட் செட் ரூலும் கிடையாது. நீங்கள் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவீங்க, எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும், எனக்கு எப்படி ஆர்டிகுலேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா, ஆல்வேஸ் ஹேவ் அ பென் அண்ட் நோட். அண்ட் எப்போ தோணுதோ நீங்கள் இதை ஜேர்னல் பண்ணலாம். அவ்வளோதான் பீப்புள். ஓகே, பாய்.